ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஜி அப்ளிகேஷன் 2024-25க்கான யூஜி டிகிரி அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலிமா விட்டுருக்காங்க 6ஆம் தேதி முதல். அந்த அப்ளிகேஷனை எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்தி வந்துருங்க. ஃபஸ்ட்டு டிஎன் கசான்ற அந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. டிஎன் கசானு உங்கள் ப்ரௌசரில் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு டிஎன் கசா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ளிகேஷன் வரும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கான தேவையான டாக்குமெண்ட் வந்து அப்ளிகேஷனோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, மெயினாக இன்கம் சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஐடி இருந்தால் லாகின் கொடுங்க. அப்படி ஐடி இது வரைக்கும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர்லேயே இருக்கு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்க்கும் மேலே இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். மொத்தம் 38 காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபுல்லாக போட்டுடலாம். பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ, பிஏ தமிழ், பிஏ லிட்ரேச்சர், இது எல்லா அப்ளிகேஷனும் இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்டர் போய் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் நேமுக்கு ஸ்பேஸ் எதாக இருந்தால் அது ஸ்பேஸும் விட்டுருங்க. அதேமாதிரி பேக்கில் இனிஷியல் இருந்தால் இனிஷியலாக என்டர் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கைபேசி என்னன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல இமெயில் ஐடியை அதே இமெயில் ஐடியை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்கள், மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படியே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து, நெக்ஸ்ட்டு டேட்டு, இது மூணும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை +1 பாஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போர்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குது. நான் வந்து டிஎன்ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி போர்டில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி போட்டுறேன். அதில் சிபிஎஸ்சி என்னன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. அதுக்கான உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கேப்ஸு, ஸ்மால் மற்றும் நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டில் என்ன என்டர் பண்ணிங்களோ அதே என்டர் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சேம் 2 பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. மெயில் ஐடி எல்லாம் மாறி இருக்கக்கூடாது. மெயில் ஐடி கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குது. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சேவ்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட இதில் என்டர் பண்ணிங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் யுவர் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு கேட்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியை இதில் லாகின், நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பேஜ் வந்திருக்கு. அந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கலாம் அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி என்டர் பண்ணிக்கணும் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், நேமுக்கு பக்கத்தில் அதில் வந்து நீங்கள் வில்லேஜா சிட்டியான்னு கேட்குது. அதில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு கொடுத்துக்கலாம், ஏதோ அதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர்ஸ் நேம், நேமுக்கும் கீழே இருக்கு பாருங்கள், அதுக்குள்ள ஃபாதர்ஸ் நேம் கேட்குது. அதில் 10th மார்க் ஷீட்லேயே நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும். இப்போல்லாம் வர மார்க் ஷீட்டில் அந்த நேம் பார்த்து அப்படியே என்டர் பண்ணிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். நெக்ஸ்ட் டேட்டை பார்த்து அதுவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலாக ஃபீமேல்னு கேட்குது. மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் என்டர் பண்ணிங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குது. அந்த இடத்துல அந்த கட்டத்துக்குள்ளே உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணிக்கங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா சேவஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது காப்பி பேஸ்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் கேட்குது, தமிழ் கொடுத்துங்க. நேஷனாலிட்டி என்னன்னு கேட்குது, அது இந்தியன் கொடுத்துங்க. ரிலீஜன் கேட்குது, ஹிந்துன்னா ஹிந்து கொடுத்துங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த கம்யூனிட்டி கேட்குது. நம்ம வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிங்க, பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி, எஸ்டினா எஸ்டி கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கேட்குது பாருங்கள், நேம் ஆஃப் த கேஸ்ட், அந்த சப் கேஸ்ட் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த கேஸ்ட்டில்
நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குது இந்த சைடில், லெஃப்ட் சைடில். அந்த என்ன மொபைல் நம்பர் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருக்குதோ அந்த நம்பர், ரெண்டாவது ஒரு மொபைல் நம்பர். உங்ககிட்ட ஒரு நம்பர் தான் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா நம்பர் வேறு யாராவது நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்கோட் செலக்ட் பண்ணிக்கங்க. பின்கோட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்கள் கடைசியாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் செலக்ட் பண்ணணும். சிறந்த விளையாட்டு வீரரான்னு கேட்குது. எஸ்ன்னு எஸ் கொடுத்துங்க. நோ எஸ்ன்னு எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். நோன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது. நோ கொடுத்துருங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குது. அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. என்சிசி இருக்கான்னு கேட்குது. எஸ்ன்னா எஸ் கொடுத்துருங்க. நோ கொடுத்துருங்க. தமிழ் ஒரிஜின் அந்தமான் நிக்கோபார்னு வந்துடுங்களான்னு கேட்குது. அப்படி எஸ்ன்னு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. பாதுகாப்பு படைகளின் குழந்தை எஸ்ன்னு எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குது. ஏஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்புக்கான டிஸ்ட்ரிக்டே கேட்குது. உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டே கொடுத்துங்க. உங்கள் நேட்டிவ் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டே கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கமாக இருக்கும். அப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சேவ் ஒன் கண்டினியூ கொடுங்க. கொடுங்க. அதில் பேரண்ட்ஸோட அக்குபேஷன் கேட்குது. நான் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ஜாப்போ உங்கள் பேரண்ட்ஸ் என்ன ஜாப்போ அது ஜாப் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் இன்கம் கேட்குது. வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் அதில் எவ்வளோ இன்கம் சர்டிஃபிகேட்டில் எடுத்து பாருங்கள். அதில் இன்கம் போட்டுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்னு கேட்குது. எஸ்என்ஏ எஸ் கொடுத்துட்டு நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு கேட்குது. எஸ்என்ஏ எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. மோஸ்ட்லி எஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இது 6வது 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்ற டீட்டெயில்ஸ் கேட்குது. அதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கு பாருங்கள், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பள்ளியின் வகை ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பள்ளி இருப்பிடத்தின் குடியுரிமை வில்லேஜ் பஞ்சாயத்து, நீங்கள் வந்து எந்த வில்லேஜ் உங்கள் ஸ்கூல் வந்து சிட்டியில் இருக்கா கிராமத்தில் இருக்கான்னு கேட்குது. அது கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து 6வது 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்குது. எஸ்க்குன்னா எஸ், நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் 6வது எந்த ஸ்கூலில் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த பிளாக்கில் படிச்சிங்கன்னு கேட்குது. அது எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கங்க. 6வது வந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு, ஃபஸ்ட்டு பிளாக்கு, ஃபஸ்ட்டு ஸ்கூல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. 6வது 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்னால். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுமே 8th எந்த ஸ்கூல் படிச்சிங்கன்ட்டு அதுக்கு நேரில் தமிழ் ஃபஸ்ட்டு இயரு அந்த இயர்னு செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் ஸ்கூலு, அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டான்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி 6வது 12th ஒரே ஸ்கூல்னால் அப்ளை 6th ஸ்கூலில் நேம் டு ஆல்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா 6வது வந்து 12th வரைக்கும் எல்லா ஸ்கூலுமே ஒரே அந்த ஃபார்மில் ஃபுல்லாக ஒரே இது ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபார்மில் ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் போர்டு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த போர்டு அதுவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு 12th ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் கேட்குது, ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபையிங் இயர் கேட்குது, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அந்த வருஷத்துக்கு கேட்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்சி அகாடமிக்காக ஒகேஷனலாக கேட்குது. ஹெச்எஸ்சி அகாடமிக் கொடுத்துருங்க. அகாடமிக்னாலும் இந்த வருஷம் ரெகுலராக படிச்சிருக்கீங்க. அதாவது ஒகேஷனல்னால் நீங்கள் தொழில் சம்மந்தமான படிப்பு படிச்சிங்கன்னா மட்டும் ஒகேஷனல் செலக்ட் பண்ணிங்க. இந்த 12th வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ அதை தான் அகாடமிக்காக ஒகேஷனல்னு கேட்குது. அகாடமிக்ன்றது நார்மலாக நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எடுத்தீங்கன்னாவே அகாடமிக் கொடுத்துருங்க. அப்படி இல்லை நான் தொழிற்கல்வி வேறு ஏதாவது படிச்சிருக்கேன், நம்ம நர்சிங் படிச்சிருக்கேன், 12th நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒகேஷனல் செலக்ட் பண்ணி அதில் அதுக்கான சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் கோட் கேட்குது, பாட்னி ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியா இல்லை பயோ மேக்ஸா இல்லை ஆர்ட்ஸ் குரூப்பான்னு கேட்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குது. அது தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க, அப்படி இல்லை இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி மேக்ஸிமம் மார்க்கு, உங்களுக்கு டோட்டலாக 600 மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மார்க் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்எஸ்சி ஆப்டைன் மார்க்குன்னு கேட்குறாங்க, நீங்கள் பெற்ற மதிப்பெண் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எமிஸ் நம்பர் கேட்குது. எஜுகேஷ்னல் கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல உங்களோட எமிஸ் நம்பர்ன்ட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் லாஸ்ட் கார்னரில் இருக்கும், அப்படி இல்லைனா டிசியில் இருக்கும் பாருங்கள், அந்த எமிஸ் நம்பர் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அப்படின்னா உங்களுக்கே ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க, அந்த எமிஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கம்யூனிட்டி நம்பர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த கம்யூனிட்டியில் டாப்பில் இருக்கும் பாருங்கள் கம்யூனிட்டி நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு உங்களோட சப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு தமிழ்னா தமிழ் செலக்ட் பண்ணிங்க. அதில் தமிழுக்கு நேரில் சப்ஜெக்ட் பாடங்களுக்கு கீழே ஃபஸ்ட்டு வச்சுட்டு தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நிரந்தர பதிவெண் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தமிழ், ரெண்டாவது இங்கிலீஷு. உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ்னா நிரந்தர பதிவெண்ணை நீங்கள் ஒரு டைம் டைப் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுங்க. ஃபிசிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். பாட்னியும் டைப் பண்ணிக்கங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டைப் பண்ணிக்கங்க. அடுத்து பாட்னி டைப் பண்ணிங்க. சுவாலஜியும் டைப் பண்ணிங்க. அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிங்களா அந்த நம்பரை நிரந்தர பதிவுக்கு நேரில் எல்லா இதுலேயுமே அந்த கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இயர் எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்குது. 12th எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குது. அந்த இயரும் கரெக்டாக பார்த்துட்டு எல்லா காலத்துலேயுமே ஒரே இயரை செலக்ட் பண்ணிடுங்க. அது மந்த்து வந்து நீங்கள் மார்ச்லேயே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்ச் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இப்பயே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அடுத்தது தான் பண்ண முடியும். மார்ச் மட்டும்தான் போட முடியும். ஒருவேளை நீங்கள் எதுக்கும் முந்தின வருஷமே பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அரியரில் வச்சுட்டு இப்போது ஆகஸ்ட்டில் தான் எழுதி பாஸ் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அந்த மந்த்தை மாற்றிட்டு நீங்கள் இயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டைன் மார்க். நீங்கள் தமிழ் சப்ஜெக்ட்டில் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்கன்னா அந்த மார்க் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டில் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களா அந்த மார்க் என்டர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் போன வருஷம் எழுதி மார்ச்சில் பாஸ் பண்ணல, ஆகஸ்ட்டில் தான் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் முயற்சிகளின் எண்ணிக்கை லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். முயற்சிகளின் எண்ணிக்கை அது 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மார்ச்லேயே பாஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் 1 மட்டும் கொடுத்துட்டு முயற்சிகளின் எண்ணிக்கை 1 மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு உங்களோட என்ன கோர்ஸ் வேணுமோ என்ன கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கோர்ஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு படிக்க விருப்பமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிரான்ச் நேம் உங்களுக்கான பிடிச்ச விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விரும்புகிற ஊரில் நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரான்ச் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் கோடு அதுவாக எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி உமனா மென்னா இல்லை கோயடான்னு கேட்குது. நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதுவே மென்னுன்னா மென்ஸ் காலேஜ், உமன்னா உமன்ஸ் காலேஜ், கோயட்னா ரெண்டுமே சேர்ந்த காலேஜ் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே என்னென்ன கோர்ஸு என்ன காலேஜ் காட்டுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட ஊரில் இந்த ஒரே கோர்ஸ் தான் இருக்குது. அப்படி சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு காலேஜில் இந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் எல்லாமே லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க கிளியர் ஆல் ஃபைல். நெக்ஸ்ட்டு வேறு டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வேறு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்க. சென்னைன்னா சென்னை செலக்ட் பண்ணிங்க. அடுத்து சேலம் செலக்ட் பண்ணிங்க. அது எந்த ஊரில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் 12th என்ன சப்ஜெக்ட் கோடு படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும். ஏன் சில கோர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ண முடியலன்னு கேட்பீங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும். அந்த மாதிரி ரெட் கலரில் காட்டினா உங்களால் நீங்கள் படித்து 12th என்ன சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிச்சிங்களோ அதுக்கான ரிலேட்டடான கோர்ஸை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். எல்லா கோர்ஸுமே ஷோ ஆகும். பட் எல்லா கோர்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக தான் அந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுது. நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கான காட்டுது பாருங்கள். அந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் ஆகிறது மட்டும்தான் நீங்கள் படித்ததுக்கான ரிலேட்டடான கோர்ஸு. அப்படி இல்லாத ரெட் கலரில் காட்டுச்சுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கான ரிலேட்டடான கோர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் இப்படி செலக்ட் பண்ணுறது பிடிக்கல விருப்பம் இல்லைன்னா கிளியர் ஆல் ஃபில்டர்னு இருக்கு பாருங்கள். டிஸ்ட்ரிக் வைஸாக செலக்ட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கிளியர் ஆல் ஃபில்டர்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ஆல் ஃபில்டர் இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக் எல்லாமே கிளியர் ஆகிரும். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கோர்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கோர்ஸ் காலேஜ் 38 காலேஜில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் டேப் அழுத்தி ஸ்பேஸ் பட்டன் அழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு எடுக்கிற கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒன்று கோர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். அப்படி இல்லாத கோர்ஸு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இந்த பட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேப்பு சிஸ்டத்தில் கீபோர்டில் டேப்பு அண்டு ஸ்பேஸ் பட்டன் அழுத்திங்கன்னா டேப்பு ஸ்பேஸ் பட்டன் அழுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தேட தேவையில்லை. உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேஜ் இருக்கும். எல்லா பேஜுமே செலக்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் டேப்பு ஸ்பேஸ் பட்டன் அழுத்திங்கன்னா எல்லா கோர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கிட்டே வரும். லாஸ்ட்டாக நீங்கள்
நீங்கள் டேப்பு ஸ்பேஸ் பட்டன் அழுத்திட்டு எல்லா கோர்ஸும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாய்ஸ் மை ரெக்கார்ட் மை சாய்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் கார்னரில் கீழே அந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கோர்ஸ்ன்னு மேலே இருக்குது பாருங்கள், ஆட் மோர் சாய்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லை சேஞ்ச் எதுவும் பண்ணலன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஃபஸ்ட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணிடுறீங்களா, அது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க டெலிட் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டாவதாக இருக்கிற கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும்னா நீங்கள் அப் பட்டன் அந்த மேலே இருக்கு பாருங்கள், மேல் குறி இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல அந்த பட்டன் எழுத்துனீங்கன்னா மேலே போயிடும். இல்லை டவுன் பட்டன் இருக்கிற இடத்துல கீழே வச்சு பண்ணிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கோர்ஸ் கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா கோர்ஸும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துங்க. பார்த்துட்டு இத்தனை கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை ஊர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் த சாய்ஸ் செலெக்ஷன் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் டு பேன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ப்ளூ கலரில் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்சி எஸ்டின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 2 ரூபா வரும். அதே அதர் கேஸ்ட்டுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபா வரும். இப்போ காலேஜுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பேங்க்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 பேங்க் காட்டுது, அந்த பேங்க்கில் எந்த பேங்க்கோ உங்கள்கிட்ட இருக்குது அது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த மோடில் செலக்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணுறீங்க, கியூஆர் கோடா இல்லை யூபிஐயா, எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மெத்தட் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நான் வந்து யூபிஐயில் பண்ணுறேன். யூபிஐயில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும். பேமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட்னு வரும். உங்கள் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் டிக் மார்க்கு வந்துருக்கும். ஜென்ரேட் ரிப்போர்ட்னு பாருங்கள், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்ன்றது பாருங்கள், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் தேவைப்படுது. சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச சர்டிஃபிகேட்டு 150 கேபியிலேருந்து 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். அது ஜேபிஜி அல்லது பிஎன்ஜியில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசி அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வாட்ஸ்அப்லேருந்து ஃபோட்டோ எதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகாது. அதை கன்வெர்ட் டு ஜேபிஜியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவோட சைஸ் வந்து 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி சிக்னேச்சரும் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அது ரெண்டும் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரீச் அப்லோடுன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட் வந்துடும். நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாத டிப்ஸ் எதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம அனைத்து வரப்போகிற எல்லா அப்ளிகேஷனும் ஆன்லைன் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோவில் நீங்கள் மறவாமல் இணைஞ்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.